بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு இலக்கிய நயம் பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் இன்றைய வகுப்பானது 7வது வகுப்பாக அமைந்துள்ளது. அன்புள்ள மாணவர்களே, உங்களுடைய முதலாம் தவணை பரீட்சை பெரும்பாலும் நிறைவடைந்திருக்கும். 2ஆம் தவணைகள் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த வகுப்பில் முதலாம் தவணை பரீட்சையில் நீங்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற படியினால் நாங்கள் சில வினாப்பத்திரங்களை கலந்துரையாடினோம். அன்புள்ள மாணவர்களே, இபிசி நிறுவனத்துக்கூடாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் நாங்கள் இதுவரையில் தரம் 11இல் அரபிலக்கிய வரலாறு அதில் மீதமாக உள்ள 4 கட்டங்கள் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், 10ஆம் ஆண்டில் நீங்கள் ஜாஹிலியா காலத்தில் அரபிலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பது தொடர்பாக நீங்கள் ஆரம்பமாக கற்றிருப்பீர்கள். அப்போ 11ஆம் ஆண்டு வந்த பிறகு நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு பின்னரான காலகட்டத்தில் அரபு இலக்கிய நயம் எவ்வாறு காணப்பட்டது, அல்லது அரபு இலக்கியத்துக்கு இஸ்லாம் எந்தளவு முக்கியத்துவம் வழங்கிச்சு, கவிதைக்கு எந்தளவு முக்கியத்துவம் வழங்கிச்சு என்பது தொடர்பாக நாங்கள் பேசினோம், கலந்துரையாடினோம். அதே போன்று உமையா காலத்தில் அரபு இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது, அப்பாசியர் காலத்தில் அரபு இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது, நவீன கால தற்போதைய காலங்களில் அரபு இலக்கியம் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக மிக சுருக்கமாக சில விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடினோம். அதே போன்று நாங்கள் சூரா அபஸ அதனை முழுமையாக கற்றோம். நான் நினைக்கிறேன் அது 2ஆம் மாதம் 8ஆம் தேதி நாங்கள் படித்த பாடம் சூரத்து அபஸ. அதில் ஆரம்ப 10 வசனங்கள். அதில் இலக்கிய நயம் படிப்பினைகளைத்தான் நாங்கள் படித்தோம். ஏன்னா இலக்கிய நயம் படிப்பினைகள். அப்போ அதில் நாங்கள் பார்க்காத ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதுதான் என்ன, தஜ்வீத் சட்டங்களை நாங்கள் பார்க்க இல்லை. சரியா? தஜ்வீத் சட்டங்களை நாங்கள் இன்னும் பார்க்க இல்லை. பிரச்சனை இல்லை, தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை பார்ப்போம். அதே போன்று உரைநடையில் அலம் யோமின் ஃபி ஹயாத்தி என்ற உரைநடையை மட்டும்தான் நாங்கள் படித்தோம். அப்போ அன்புள்ள மாணவர்களே, முதலாம் தவணைக்குரிய பகுதிகளில் பெரும்பாலானவற்றை எங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் போனது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வகுப்பு மாதாந்தம் 2 நாட்கள் தான் இடம்பெறுகின்றன என்ற அடிப்படையில் மிக முக்கியமான சில விடயங்களைத்தான் நாங்கள் இந்த வகுப்பினூடாக கலந்துரையாடி கற்பித்து வருகின்றோம். அதான் முடியட்டுமா?
ஹைர். ஓகே, அப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் அரபிலக்கியநயம் தரம் 11 மாணவர்களுக்கு 2 நாட்கள் மாத்திரமே இடம்பெறுகின்றன. செவ்வாய்க்கிழமை நாட்களில் இரவு 7 மணி தொடக்கம் 8:30 வரையில் அல்லது 7:30 தொடக்கம் 9 மணி வரையில் என்றவாறு வகுப்புகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே அன்புள்ள மாணவர்களே, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஆன்லைன் செஷன் எங்களுடைய சிலபஸினை பூரணமாக கற்பிப்பதற்கு இடம் கொடுப்பதில்லை என்ற படியினால உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் யூடியூபினூடாக பார்த்து பயனடையலாம் என்பதை நான் ஆரம்பமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் இந்த விஷயத்தை சொல்றது முன்னிக்கே ஒரு மாணவி என்னோடு ஒரு குறிப்பிட்ட சந்தோஷமான செய்தி ஒன்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்னென்றா, ரீசெண்டாக தான் அரபிக் லிட்ரேச்சருக்கு அவள் மாறிக்கிறா. ஜஸ்ட் 7 days தான் படிச்சுக்கிறாங்க. அப்போ 75 மார்க்ஸ் 75 மார்க்ஸ் எடுத்துக்கிற. அப்போ ரீசெண்டாக இன்னொரு சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் எனக்கு தெரியல, அந்த பக்கெட் பாடம் தானே. எனவே ஏதோ ஒரு பாடத்தை படிச்சுட்டு அரபிக் லிட்டு வந்து ஃபஸ்ட் டைம்லேயே 75 மார்க்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே அது மிச்சம் சந்தோஷமான ஒரு விஷயம். அது நான் சொல்லிக்கிற கடைசியாக உங்களோட செஷன் எல்லாம் யூடியூப்பில் பார்த்து தான் படித்த என்ற ஒரு விஷயத்தையும் இங்கே ஞாபகப்படுத்திக்கிறேன். எனவே அந்த வகையில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். சரியா, யூடியூபினூடாக நீங்கள் படித்து கொள்ளலாம். ஓகே, ரைட். நாங்கள் அப்போ வகுப்பை இன்றைக்கு படிப்பிக்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஏன்னா பெரும்பாலும் புள்ளிகளை தந்திருப்பாங்க. எனவே உங்களோட புள்ளிகள் எவ்வாறு காணப்பட்டன அல்லது ஏதாவது டவுட்டுகள் இருக்குதா, சில நேரம் திருத்தப்பட்ட விடைகளில் சில கேள்விகள் இருக்கும். ரைட், நீங்கள் நினைப்பீங்க அது சரிதானே அப்படின்னு நினைப்பீங்க. அதை நீங்கள் இப்போக்கினா ஓப்பன் ஆகின கதைக்காம உங்களுக்கு அப்படி ஏதாவது சில நேரம் உங்களோட டீச்சரோ அல்லது சேரோ திருப்தின இதில் உங்களுக்கு திருப்தி இல்லாட்டி கொஞ்சம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி கேளுங்க. சரியா, அப்போ எனக்கு முடியும், என்னால் முடியுமாக இருந்தால் நான் சொல்லி தாரேன் இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். யூசுப் அஹமத் 91, ரைட், மாஷா அல்லாஹ். அஷ்ரிஃபா 99, ஹைர். ஓகே, மாஷா அல்லாஹ். அஹமத் லத்தீஃப் 57, மாஷா அல்லாஹ், நல்ல. அப்போ ஹயாம் 83, ரைட். சம்ஹா 92, ஹம்னா 71, ஹைர். 100, மாஷா அல்லாஹ். யும்னா 100, ரைட். ஆயிஷா ஹனா 85, சரி. ஃபர்ஹத் ஃபாஹிம் 87, மன்சூர் 92, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ரைட். ருக்கையவா நான் நினைக்கிறேன் அப்படித்தான் 85, ரைட், மாஷா அல்லாஹ். மரியம் 78, ரைட். பேரு தெரியல, கிளாஸ் எட்டு வருது 60, மாஷா அல்லாஹ். ஹம்னா 100, அஸ்மா 92, பரவாயில்ல. யூனுஸ் மாஷா அல்லாஹ், ட்ரை பண்ணுங்க இன்னும் மகன். அஸ்மா அமீர் 71, பார்டர்ல இருக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்க உமா. சரியா, நீங்கள் 80 85க்கு மேல் எடுக்க பாருங்க டேர்ம் எக்ஸாம் பேப்பர்களில். அப்போ உங்களுக்கு ஏன்றது மிச்சம் சூறாக வரும். ஹாஜரா 93, 93, மாஷா அல்லாஹ். தஹதியா 79, ரஹ்மி 83, சரி. ஹைர். சஜா 79, ரிஷாஃபா 93, ரைட். நோனேமண்ட் ஒரு பேர் ஒன்றிக்குது. சரியா, அது எனக்கு தெரியல. 78, ஒரு முற்றுப்புள்ளியோட ஒரு பேர் ஒன்றிக்குது, அவங்க வந்து 74, ரைட். நல்ல, மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அஹ்னாஃப் மாஷா அல்லாஹ், நல்ல மார்க்ஸ், நல்ல. இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. என்னென்றா, எந்த இடத்துல நீங்கள் பிழை விட்டிக்கிறீங்க அது தெரியணும் இல்லைங்கண்ணா. இப்போ சிலாக்கள் சி கிரேட்ல இருக்கிறாங்க 50, ரைட், 57 அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் பி கிரேட்ல இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஏ கிரேட்ல இருந்தாலும் போர்டர்ல இருக்கிறாங்க, ரைட். இப்போ அவங்க என்ன இடத்துல அவங்களுக்கு
மாஸ் குறைஞ்சிருக்குது என்றதை எனக்கு தெரியுமாக இருந்தா எனக்கு அதை தெரிஞ்சு கொண்டா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், படிப்பிக்கலாம். ஏன்னா ரைட். சில நேரம் பல காரணங்கள் இருக்கலாம். நீங்க படித்த பாடப்பரப்பு கொஞ்சம், ஆனால் உங்களோட எக்ஸாம் பேப்பரை டீச்சர் வேற எங்கோ இருந்து எடுத்திருக்கலாம். எனவே அவங்களோட புள்ளிகள் குறைந்திருக்க வாய்ப்புண்டு. அப்படியுமாகலாம். ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட் மீட் அல்லது ட்ரிப் என்ற வகையில் பாடங்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்க மாட்டாது. எனவே டீச்சர் பேப்பரை தயாரிக்கக்குள்ள வெளியால் ஒரு பேப்பர் ஒன்று வந்தால் இனி அதில் படித்த விஷயங்களும் இருக்கும், படிக்காத பல விஷயங்களும் இருக்கும். எனவே தான் அங்கே புள்ளிகள் குறைய வாய்ப்பு உண்டு. அதே நேரம் நீங்கள் விடை எழுதக்கூடிய முறையிலும் உங்களோட புள்ளிகள் குறையலாம், கூடலாம். சரி, புள்ளிகள் ஒவ்வொரு வினாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற புள்ளிகளை அடிப்படையாக கொண்டுதான் நீங்க தீர்மானிக்கணும் இந்த குறிப்பிட்ட வினாவுக்கு எந்த அளவுக்கு நான் எழுதுறேன் என்றத தீர்மானிக்கணும். ரைட். அப்ப சில நேரம் 4 மார்க்ஸ் வரக்கூடிய ஒரு வினாவுக்கு நீங்க வெறுமனே ஒரு மார்க் அல்லது 2 மார்க்ஸ், சரியா, 2 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி எழுதியிருப்பீங்க. எனவே அங்க புள்ளிகள் குறைவடைந்திருக்கலாம். எஸ் ஐஷாஹனா, ரைட், ஓகே. பார்ட் 1ல குறைந்திருக்கலாம். குறிப்பாக பார்ட் 1லையும் இந்த அரபு சொற்களுக்கு பொருள் எழுதுறது, குர்ஆன்ல வரக்கூடிய அரும்பதங்கள், இந்த அரும்பதங்களுக்கு நீங்க பொருள் எழுதுற விடயத்துல அல்லது பொருளை தந்து அல் குர்ஆன் வசனங்களை எழுதுற விஷயத்துல உங்களுக்கு புள்ளிகள் குறைவடைந்திருக்கலாம் குறிப்பாக. சரியா? ஏனையா இப்ப ஹதீஸ தந்துவமானுவமையும் கேட்டா உங்களுக்கு அது பெரும்பாலும் தெரியும். அரபிலக்கிய வரலாறு, அரபிலக்கிய உள்ளடக்கம் அதை கேட்டாலும் உங்களுக்கு பெரும்பாலும் அதையும் நீங்க எழுதலாம். சந்தர்ப்ப துஆவை பொறுத்த மட்டிலையும் உங்களுக்கு எழுதலாம். கடைசி அரபு தமிழ் சார்ந்து வரக்கூடிய வினாக்களுக்கும் ஓரளவு எழுதலாம். ஆனா இந்த அல் குர்ஆனிய அரும்பதங்களும் அவற்றுக்கான பொருளும் என்ற இடத்துல தான் உங்களுக்கான புள்ளிகள் குறைவடைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, எஸ், அப்படியா? கதைக்கலாம் புள்ளகள். உங்களுக்கு அன்மியூட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பம் தந்துதான் நிற்கிறேன். கதைக்கலாம், பேசுவோம். சரி, எஸ், ஓகே, எஸ், எல்லாம் எஸ் தான் வருது. ஹைர். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே இதுக்குண்டான ஒரு வழிகாட்டல் ஒன்று தந்துருந்தேன், ஞாபகமிக்குதா? என்ன செய்யணும் அதை நீங்க அதை ப்ராக்டிக்கலே கொண்டு வாரீங்க இல்லை. அதுதான் இன்னைக்குள்ள வீக்னஸ். நான் அந்த ஃபைனல் செமினார் செய்யக்குள்ள சொல்ற விஷயங்களை உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லித்தரேன் வாப்பா. ரைட். ஏண்டா நீங்க என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட சூறாக்களை படித்த பிறகு அந்த சூறாக்களை நீங்க சுயமாக படிக்க வேண்டும். ரைட். சுயமாக நீங்க படிக்கணும். சூரா என்பது வரலாறு பாடம் மாதிரி, விஞ்ஞான பாடம் மாதிரி பாடமாக்கிட்டு புத்தகத்தை மூடி கொப்பியை மூடி வைக்கிற ஒரு விஷயம் ஒன்றல்ல இந்த அரபிலக்கிய பாடத்துல வரக்கூடிய சூறாக்கள். அது நீங்க நாளாந்தம் தொழுகையில ஓதுகின்ற சூறாக்கள். சரியா? உங்களோட சிலபஸ்ல சூரா பக்கராவோ, சூரத்து ஆல இம்ரானோ, சூரத்து நிசாவோ, சூரத்துல் மாஹிதாவோ இல்லை. ரைட். 10ஆம் ஆண்டுல சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்து நாஸ் வரங்காட்டியும் உள்ள 10 சூறாக்கள் இருக்குது. பொதுவாக நாங்களும் என்ன செய்கிறோம், தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு, ரைட், ஓதக்கூடிய சூறாக்கள் பெரிய சூறாக்கள் பாடமாக இருந்தாலும் இந்த சின்ன சூறாக்களைத்தான் நாங்க ஓதுறது இல்லையா, ஓதுறது. ரைட். அப்ப நாங்க 11ஆம் ஆண்டுல வரக்கூடிய சூறாக்கள் சிலருக்கு பாடம் இருக்கலாம், சிலருக்கு பாடம் இல்லாமல் இருக்கலாம். ரைட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன்டா, பொதுவாக இப்போ 11ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம்ல வந்திருக்கின்ற வினா பத்திரத்திலையும் 10ஆம் ஆண்டு சூறாக்களுக்குரிய சொற்களும் வந்திருக்கும் பார்ட் 1ல. சரி, ஒரு நாளும் நீங்க 10ஆம் ஆண்டை ஸ்கிப் பண்ணிட்டு 10ஆம் ஆண்டை மீட்டாம 10ஆம் ஆண்டை படிக்காம 11ஆம் ஆண்டை மட்டும் படிச்சுட்டு போறில்ல இல்லையா? அது பொதுவாக எந்த பாடமாக இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு 10ஆம் ஆண்டையும் ரிவிஷன் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன்டா, ரைட். நான் திருப்ப ஞாபகப்படுத்துறேன். வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஅல் முஃமினீன். ஏற்கனவே எங்களோட கிளாஸுக்கு தொடர்ச்சியாக வார புள்ளகள் இருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். புதுசாக ஜாயின் பண்ணின புள்ளகள் இருப்பாங்க. எனவே புதுசாக வந்தவங்களுக்கும்
ஏற்கனவே வருகின்றவர்களுக்கு ஒரு ஞாபகமூட்டலாகவும் நான் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா வதக்கிர் ஞாபகமூட்டுவீராக. ரைட். என்னண்டா நீங்க 2 சூறாவை படிக்கணும். உதாரணமாக சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ். ஓகே, 2 சூறாக்களையும் எப்படி படிக்கணும்டா ஒவ்வொரு சொல்லாக படிக்கணும். உதாரணமாக அலம் தர நீர் பார்க்கவில்லையா, கைஃப எப்படி, ஃபஅல செய்தான், ரப்புக உமதிரைவன், பியஸ்ஹாபில் ஃபீல் யானை படையினர். அவருக்கு அந்த வசனத்துக்கான மொழிபெயர்த்த வாசித்து பார்க்கணும். உமதிரைவன் யானை படையினரை எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீர் கவனித்து பார்க்கவில்லையா அல்லது நீர் பார்க்கவில்லையா. அவரை 2ஆம் வசனம், அவரை 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் என்று 5 வசனங்களையும் நீங்க என்ன செய்றீங்க, சொல்லா வாக்கியம் வாக்கியமாக டிரான்ஸ்லேஷன் பண்ணி பண்ணி படிக்கிறீங்க. இந்த செயற்பாட்டை நீங்க 1 2 3 உங்களை பொறுத்து, உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து, உங்களுக்கு உள்வாங்குகின்ற மனநமிடுகின்ற திறனை பொறுத்து அதுக்கு நீங்க டைம் எடுக்கலாம். சரி, அவரை சூரா குரைஷையும் அதே மாதிரி படிக்கிறது. அப்ப சொற்களுக்கான பொருள், வசனங்களுக்கான மொழிபெயர்ப்போடு சேர்த்து அந்த குறிப்பிட்ட சூறா அருளப்பட்ட பின்னணிய ஒரு கதை போன்று ஞாபகம் வச்சுக்கொள்றது. ஏன் அல்லாஹு தாலா இந்த சூறாவை இந்த சந்தர்ப்பத்தில் இறக்கினான் என்பதை ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்றேன். வேணுமென்றா அவங்களோட பக்கத்தில் இருக்கிற தங்கச்சியோ தம்பியோ உம்மாவையோ தாத்தவையோ கூப்பிட்டு நீங்க கிச்சன்ல இருக்கிற நேரம், நீங்க ரூம்ல இருக்கிற நேரம் சும்மா சொல்லி கொடுக்குற விளங்கினா நன்மையும் தானே. ஒரு சூறா அருளப்பட்ட பின்னணியை சொல்லி கொடுக்குறீங்க. சரி, அல்ல நீங்க சொல்லி பார்க்குறீங்க. அப்ப அருளப்பட்ட பின்னணியும் உள்ளத்துல பதியும். அவருக்கு சூறாவை நீங்க ராகமாக ஓத பழகணும். ஓகே, சூறாவை ராகமாக ஓத பழகணும். இப்ப நீங்க வெறுமனே அவங்களோட பாட புத்தகத்துல நீங்க தஜ்வீது சட்டங்களை பார்க்குறீங்களே தவிர, அதை வாசிக்கிறீங்களே தவிர, அதை எப்படி ஓதணும் என்ற வழிகாட்டல் புத்தகத்துல இல்லை இல்லையா. நீங்க யூடியூப் பாவிக்கிறீங்க தானே, பயன்படுத்துறீங்க. தாராளமாக நீங்க விரும்பின காரிமார்கள்ட கிராத்துகள் தாராளமாக இருக்குது. எனவே அங்க வந்து நீங்க சர்ச் பண்ணி சூரத்துல் ஃபீல்னு டைப் பண்ணினாலே போதும், அந்த சூறாக்கள் வரும். அப்ப நீங்களும் கொஞ்சம் அதை கிரகிச்சு செவிமடுத்து திரும்ப நீங்க ஓதி பார்த்து தஜ்வீது சட்டங்களை நீங்க உள்வாங்கி கொண்ட பிறகு அந்த சூறாவினுடைய இலக்கிய படிப்பினைகள் அது மனசுல பதிஞ்சிடும். நீங்க மேலோட்டமாக பார்த்தாலும் பதிஞ்சிடும். இப்ப நான் சொல்ல வர சொற்களுக்கான பொருள். இப்ப நீங்க சூரத்துல் ஃபீலை படிக்கிற மாதிரி சூரத்து குரைஷையும் படிக்கிற, அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம், அது 2 நாட்களோ 3 நாட்களோ 1 வாரமோ, நீங்க நாளாந்த தொழுகைகள்ல அதே சூறாக்களை திரும்ப 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 ஓதுவீங்க. பழகினா நாங்க ஒவ்வொரு நாளும் 5 வக்து 5 நேரம் தொழணும். சரி, அப்ப ஆரம்ப 2 ரக்காத்துகள்லையும் நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஏதோ ஒரு சூறாவை ஓதணும். அப்ப எங்களுக்கு சுபஹில 2 ரக்காத்துலையும், லொஹர்ல ஆரம்ப 2 ரக்காத், அசர் ஆரம்ப 2 ரக்காத், மஹ்ரிப் ஆரம்ப 2 ரக்காத், அதே போன்று இஷாவுடைய ஆரம்ப 2 ரக்காத். இதுல வந்து நாங்க சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ், சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ். ஓகே ஓகே, நான் சொல்ற விளங்குறதானே. இதை தொடர்ச்சியா ஓதுறது. 1 டே 2 டேஸ் 3 டேஸ் 4 டேஸ் வந்து தொடர்ச்சியா ஓதுறது. சில நேரம் நீங்கள் சுண்ணத்துல்விங்களாக இருந்தால் தஹஜத்தோ அல்லது லுஹருக்கு முன்னால் உள்ள சுண்ணத்துகளோ லுஹா தொழுகையோ, அங்கேயும் இதையே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது. சரி, இப்படி நீங்க செஞ்சா உங்களுக்கு எக்ஸாம் ஒரு பக்கம் வைங்களே, உங்களோட ஹயாத் எவ்வளோ காலம் இருக்குதோ, நீங்க இந்த உலகத்துல எவ்வளோ காலம் வாழ போறீங்களோ அவ்வளோ காலத்துக்கும் என்ன செய்யும், அந்த வசனங்களுக்கான பொருள் மறக்கவே மறக்காது. அந்த வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு மறக்கவே மறக்காது. அந்த வசனங்கள் உள்ள தஜ்வீது சட்டங்கள் எப்படி ஓதணும் என்ற அந்த தெளிவு உங்களை விட்டும் போகாது. உங்களோட தொழுகையும் என்ன செய்யும், உயிரோட்டமாக இருக்கும். தொழுகையும் என்ன செய்யும், நல்ல உயிரோட்டமாக இருக்கும். ரைட். நான் இதை உங்களுக்கு சொல்றது சில நேரம் டீச்சரும் சொல்லி தந்திருப்பாங்க, இப்படி செஞ்சு பாருங்க அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரைட், நானும் சொல்லித்தாரேன். அப்ப இதை நீங்க ஒரு வாரத்துக்கு 5 நாட்களுக்கு இப்படி ஒன்று நீங்க பழக்கப்படுத்தினா மறக்காது. திருப்ப அடுத்த 2 சூறாக்களுக்கும் போறது. சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர். அதையும் சொற்களுக்கான பொருள், வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு என்ற அடிப்படையில மிக அழகான முறையில நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுவும் என்ன செய்யாது,
மறக்காது. எனவே அன்புள்ள மாணவர்களே, அப்போ நீங்கள் பாருங்களே, அந்த ஓதுகின்ற முறையும் அப்படித்தான் வருது. சூரத்துல் ஃபீலோட சூரத்து குரேஷ் ஓதுற. சூரத்துல் ஃபீல் சற்று பெரிய சூரா, சூரத்து குரேஷ் அதை விட சின்ன சூரா, 2 ரக்காத்தில் ஓதுறது. சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், அதே போல் சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர். ஓகே, காஃபிரூன் சற்று பெரிய சூரா, 1 ரக்காத்தில் ஓதுறது. சூரத்துல் நஸ்ர் அதை விட சின்ன சூரா, 2 ரக்காத்தில் ஓதுறது. சூரத்துல் மசத், தப்பத் யதா அபி லஹபி வ தப்பன்னு ஆரம்பிக்கின்ற சூறா நிற்கிற இல்லையா, அந்த சூறாவையும், சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கின்ற சூறா, அந்த சூறாவையும் ஓதுறது. அதே போல சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், அழகா 10 சூறாக்கள் இருக்குது. அப்போ அந்த 10 சூறாக்களையும் தான் நாங்கள் அரபிலக்கிய பாடம் படிக்கிறது முன்னுக்கும் தொழுகையில் ஓதி வந்தோம். அரபிலக்கிய பாடம் படித்து கொண்டிருக்கிற நேரமும் இந்த 10 சூறாக்களுக்குள்ள தான் நாங்கள் திரும்ப 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 ஓதிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் ஆஃப்டர் ஓலவலும் நாங்கள் தொழுதோம் என்று சொன்னால் இந்த 10 சூறாக்களையும் தான் நாங்கள் ஓத போகிறோம். எனவே எங்களோட தொழுகைகளையும் உயிரோட்டமாக வைத்திருக்கலாம். அதே நேரம் எங்களோட எக்ஸாமுக்கு நாங்கள் ஃபைனல் எக்ஸாமாக இருக்கலாம், அடுத்து எழுத போகிற செகண்ட் டைம் தேர்ட் டைம் எக்ஸாமாக இருக்கலாம், அங்கே மிகச்சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கும் நான் சொல்கின்ற இந்த வழிகாட்டல் உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, நான் நம்புகிறேன். ஜஸ்ட் இது உங்களை பொறுத்து, தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் என்பது மாதிரி, தெரிவிப்பது நாங்கள், நடைமுறைப்படுத்துவது நீங்கள். ரைட், அதை நீங்கள் செஞ்சு பாருங்க. அதே நேரம் பிள்ளைகள், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமுக்கு சூரா அபஸ படிச்சிட்டீங்க இல்லையா? ஓகே, நாங்களும் படிப்பிச்சோம். அப்போ நீங்கள் இதை ஒரு பாரமாக பார்க்க வேணும். ஜஸ்ட் 10 வசனங்கள் தான், 10 வசனங்கள், சின்ன சின்ன வசனங்கள். அபஸ வதவல்லா ஒரு வசனம் முடிஞ்சு, அங்கெல்லாம் இன்னொரு 9 வசனங்கள் தான் நிற்குது. அன்ஜஅஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى. அதுவும் ஒரு வசனம் தானே, وهو يخشى فأنت عنه تلهى. அப்போ சின்ன சின்ன வசனங்கள் அதோட முடிஞ்சு. ரைட், சூறா முடியல, சிலபஸில் 10 வசனங்களும் முடிஞ்சு. இப்போ இந்த 10 வசனங்களையும் நீங்கள் பாடமாக்கணும், மனநமிட வேண்டும். சரி, ஏற்கனவே பாடமாக்கின சூறாக்களை விட பாடமில்லாத ஒரு சூறாவை படிச்சுட்டு பாடமாக்கி பாருங்க, மிச்சம் லேசு. நீங்கள் அது ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது. ஸ்கூலில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல, சரியா? ஸ்கூலில் டீச்சர் படிப்பிச்சு தந்த பிறகு நீங்கள் படிச்சுட்டு பாடமாக்கி பாருங்க, அந்த கருத்தோட பாடமாக்குறன்றது ரொம்ப லேசு. சரியா, ரொம்ப ரொம்ப லேசி. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அபஸ, ஐன் பாசின், அபஸ 3 எழுத்துகள் இருக்குது. அந்த 3 எழுத்துகளுக்கும் 30 நன்மைகள். அப்போ நீங்கள் பாடமாக்குறதுக்காக வேண்டி எத்தனை முறை ரிப்பீட் பண்ணுறீங்களோ அத்தனை முறைக்கும் ஒரு எழுத்துக்கு 10 மேனி பெருக்கி பாருங்க, நிறைய நன்மைகள் கிடைக்கும். உதாரணமாக நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, குர்ஆன் ஓதப்படுகின்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அலிஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்து அல்ல, அலிஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்து அல்ல, மாற்றமாக அலிஃப் என்பது ஓர் எழுத்து, 10 நன்மைகள். லாம் என்பது ஓர் எழுத்து, 10 நன்மைகள். மீம் என்பது ஓர் எழுத்து, 10 நன்மைகள். ஆக மொத்தம் 30 நன்மைகள். எனவே நீங்கள் அபஸ வதவல்லா என்று ஓதினாலே 70 நன்மைகள். அப்போ நீங்கள் பாடமாக்குறதுக்காக வேண்டி எத்தனை முறை ரிப்பீட் பண்ணினாலும் அத்தனை முறையும் நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10ஆல் நீங்கள் பெருக்கி பார்த்தா 10 மடங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நன்மைகளை கொள்ளையடித்து போகலாம். எனவே நீங்கள் அரபிலக்கிய பாடத்தை படிக்கிற அதே நேரம் உங்களோட எண்ணங்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, அல்லாவுக்காக நான் பாடமாக்குறேன் என்று. அதே நேரம் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, ஏன்னா மன சக்தி, ஞாபக சக்தி என்ற ஒரு பிரச்சனை ஒன்று பொதுவாக இருக்குது. சயின்ஸாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், தமிழ் பாடமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேற சிவிக்ஸ், ஜியோகிராஃபி அல்லது ஐசிடி, ஹெல்த் சயின்ஸ், ரைட், இந்த பாடங்களை படிக்கிறதாக இருக்கலாம். இந்த ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, மனன சக்தி. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹு தாலாவுடைய வசனங்களை பாடமாக்குவதற்காக நாங்கள் நேரம் ஒதுக்கினா
அந்த வசனங்களை நாங்கள் பாடமாக்குறதுக்கு முயற்சி செஞ்சா அல்லாஹு தாலா எங்கட அடுத்த நேரங்களில் பறக்க செஞ்சு வைப்பான் என்பது உங்களுக்கு தெரியுமா? விளங்குனா? இது நான் சும்மா கற்பனையில சொல்றதல்ல, அனுபவ ரீதியாக கண்ட உண்மைகளை சொல்றேன். சரியா? நானும் 30 வருஷ பாடமாக்கிக்கிற ஒரு ஹாபிஸ் தான். சரி, நாங்களும் ஸ்கூல்களுக்கு பெருசா போய்த்தான் இல்லை, ஸ்கூல் போய்த்து கொண்டு தான் செஞ்சது. ஆனால் ப்ரைவேட் கிளாஸ், இந்த டியூஷன் கிளாஸ் அந்த அப்படி பெருசா அலட்டி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு போனன்ட்டு இல்லை. ஆனால் ஓலவல் எக்ஸாமும் நல்ல பெஸ்ட்டாக வந்துச்சு. அதே நேரம் நாங்கள் குர்ஆனையும் முழுமையாக மனனமிட்டு பல தடவைகள் அதை மீட்டியும் கொடுத்தோம். அப்போ ஆரம்ப காலங்களில் மிக கஷ்டப்பட்ட நாங்கள் பாடமாக்கி கொடுக்கறது. ஆனால் பிற்காலங்களில் மாஷா அல்லாண்டு 3 பக்கம், 3.5 பக்கம், 4 பக்கம் என்று புது பாடமாக கொடுக்குற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தந்தார். இப்போ நாங்கள் நலிமையால் படிக்க கொள்ளையும் கூட சில பாடங்களை படிக்கிறது ரொம்ப லேசி மட்டுமல்ல, ஜஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தா போதும், எங்களுக்கு எக்ஸாம் செஞ்சுட்டு வரையிலும் என்ற ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு. அப்போ நாங்கள் இந்த சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் சூறாக்களை படிக்கிறதுக்காக பாடமாக்குறதுக்காக நேரங்களை ஒதுக்கினீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவட மற்ற நேரங்களை பறக்க செய்வான். அது எப்படி? உதாரணமாக நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை விளங்குறதுக்கு அரை மணித்தேலம் போகுது அப்படி என்று சொன்னா, அரை மணித்தேலம் போறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஹிஸ்டரியை படிக்கிறதுக்கு அரை மணித்தேலம் போகுது. சயின்ஸை படிக்கிறது, ஒரு ஒரு எண்ணக்கருவண்ட ஒரு பாடத்தை ஒரு அழகா படிக்கிறதுக்கு அரை மணித்தேலம் போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்க அந்த அரை மணித்தேலத்துல ரைட் குர்ஆனை பாடமாக்குறதுக்காக ஒரு நேரத்தை நீங்க எடுக்கிறீங்க என்று வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு 5 நிமிஷத்தை நீங்க குர்ஆன் பாடமாக்குறதுக்காக எடுக்கிறீங்க. அல்லாஹு தாலா அடுத்த நேரங்கள் எப்படி தெரியுமா பறக்க செய்வான்? உங்களுக்கு நீங்க அதுக்கு பிறகு போய்த்து படிச்சா அரை மணித்தேலம் போகாது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ்லயோ 10 மினிட்ஸ்லயோ அந்த குறிப்பிட்ட பாடங்கள் விளங்கும். அப்ப உங்களுக்கு ஏனைய நேரமும் மிச்சமாகும். நான் சொல்ற விளங்குறேக்குமா? ரைட். அதாவது உங்களுக்கு டைம்ல பறக்கத்தாகிறன்றது எப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பாடமாக்குறதுக்கும் விளங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் போகுது என்று சொன்னால், அல்லாஹு தாலா உங்களோட நேரத்துல பறக்க செஞ்சிருந்தா அது என்ன எப்படி தெரியுமா வரும்? உங்களுக்கு 1 ஹவர்ல விளங்குற பாடத்தை அல்லாஹு தாலா என்ன செய்வான்? ஒரு ½ அன் ஹவர்ல விளங்க வைப்பான். சரியா? அப்படி ஒரு பேராற்றல் ஒன்று இந்த அல் குர்ஆனுக்கு இருக்குது. ஓகே, 1 மினிட். ரைட். அப்ப சொல்ற வழிகாட்டலை அல்லது சொல்ற அறிவுரையை முழு முடிந்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, நடைமுறைப்படுத்தி பாருங்க. பார்த்துட்டு ஒரு அனுபவங்களை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க எங்களோட. விளங்கினா? சார் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம், நாங்கள் பாடமாக்கினோம் சார் என்று நீங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் தானே இருக்குது எல்லார்ட்டையும். ஏன்னா ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுங்க சார், நீங்க சொன்ன பிறகு நாங்கள் சூரத்து அபஸைய படித்தோம், பாடமாக்கினோம். ரைட், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பாடமா இருக்குது. சூரா மஆரிஜ படித்தோம், ரைட், பாடமாக்கினோம். இப்போ எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த 10 வசனங்களும் பாடமா இருக்குது. நான் தொழுகையிலையும் அந்த 10 வசனங்களை மோதுறேன். அந்த 10 வசனங்களோட மொழிபெயர்ப்பும் எனக்கு தெரியுமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் மற்ற பாடங்களும் எனக்கு அழகா விளங்குது. கண்ணீரை வடிங்க. விளங்கினா? விளங்கினா புள்ளகள் பாடமாக்குங்க. பாடம் வரலாட்டு கண்ணீரை வடிங்க. அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேளுங்க, யா அல்லாஹ் உன்னை கலாமை நான் பாடமாக்குறேன், உன்னை கலாமில் உள்ள வசனங்களை சரியா நான் பாடமாக்குறேன், ஆயாத்துகளை நான் பாடமாக்குறேன். யா அல்லாஹ் இதை பாடமாக்கி கொள்றதுக்கான ஆற்றலை எனக்கு தான்னு சொல்லி கெஞ்சி கேளுங்க. விளங்கினா? குர்ஆன மாதிரி பாடமாக்குறதுக்கு வேறொன்றும் இல்லை. ரைட், இன்பமா பாடமாக்கணும். விளங்கினா? பாடமாக்கி பாருங்களேன் இன்ஷா அல்லாஹ். ஹைர், ஓகே. இப்போ நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு செகண்ட் டைமுக்குள்ள ஒரு சூறா தான் சூரத்துல் மஆரிஜ். நாங்க இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சூரத்துல் மஆரிஜை படிப்போம். ரைட், பிஸ்மில் சொல்லி யாராவது இந்த 10 வசனங்களையும் கொஞ்சம் மோதி காட்டுங்க பார்க்க.
ரைட், ஓதி காட்டுங்க. ம். ஓதுங்க ஓதுங்க. بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كالإهل ولا يسأل حميم حميما. خير. بارك الله فيكم. அழகா ஓதுனீங்க, மாஷா அல்லாஹ். ஹைர், ஓகே. இப்ப பாருங்களேன். ரைட், இப்ப பாருங்க, கொஞ்சம் வரீங்க. ரைட், ஓகே. கொஞ்சம் இருங்க, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுறதில்ல. ரைட், ஓகே. ரைட். சூரத்துல் மஆரிஜ ஸ்கூல்ல படிச்சா கழிக்கிறீங்களா? சூரத்துல் மஆரிஜ் நாங்க படிச்சோம்னு சொல்றாக்கள் யார் இருக்கிற? யாராவது? யாரும் இல்லை, அப்படியா? யாரும் இல்லையா? ம், இல்ல சார். இல்லையா? ரைட், ஓகே ஓகே. படிச்சோம், சரி, ஓகே. படிச்சா இல்லை. ரைட், ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகல தானேண்ணா? கொஞ்சம் ரைட். ரைட். நான் உங்களோட கையில புக் இருக்குதா? எல்லார்கிட்டையும் இருக்குதா? ரைட். ஓ சார்.
ஓகே, ஓகே. நான் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் புக்கை பாருங்க சரியா? நான் விளங்கப்படுத்திட்டு போகிறேன். இது சரி வந்தால் நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ரைட், ஓகே, ரைட். சூரத்துல் மஆரிஜ். ஓகே, எங்களோட சிலபஸில் சூரத்துல் மஆரிஜில் ஆரம்ப 10 வசனங்கள் தான் சிலபஸுக்கு உட்பட்ட பகுதி என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். ரைட், அதில் முதலாம் வசனத்தை பாருங்க. சால சாயிலும் பிஅதாபி வாகிஅ. ரைட், சால சால என்ற கருத்து கேட்டான், வினவினான். கேட்டான் அல்லது வினவினான். சரியா? கேள்வி கேட்கிற அதுக்கு தான் நாங்கள் சொல்றது சால என்று சொல்ல பயன்படுத்துகிறேன். ரைட், சால கேட்டான். ஓகே, பிச்சை கேட்கறதுக்கும் சால என்று சொல்ல பயன்படுத்துகிறேன். சரியா? ஆனால் இங்கே வந்து அந்த கருத்தல்ல. பிச்சை கேட்கிற சாயிலண்டா இப்ப கேள்வி கேட்கிறவனுக்கு நாங்க சொல்றது சாயில், வினா தொடுப்பவன், கேள்வி கேட்பவன் என்ற கருத்துல வரும். இப்ப பிச்சை கேட்கிறவனுக்கும் நாங்க என்ன சொல்றது? சாயில் என்று தான் சொல்றது. சாயில். வஅம்ம சாயில ஃபலா தன்ஹர், வஅம்ம சாயில ஃபலா தன்ஹர். ரைட், சூரத்துல் ஹால வார கேட்டு வரக்கூடியவங்களை நீங்க என்ன செய்ய வேண்டாம், விரட்ட வேண்டாம் என்று சூரத்துல் ஹால வருது. அதுல வந்து பிச்சை கேட்கிற கேட்டு யாசகம் கேட்டு வாரது. பின்ன வந்து சாயில் என்பது வினா தொடுப்பவன், ஒரு வினா தொடுக்கக்கூடிய ஒருவன். ரைட், கேள்வி கேட்கின்ற ஒருவன். எனவே சஅல சாயிலுன், வினா தொடுக்கின்ற ஒருவன் வினா தொடுத்தான். விளங்கினா? வினா தொடுக்கின்ற ஒருவன், வினா வினா தொடுக்கின்ற ஒருவன் கேள்வி கேட்கிறான், கேள்வி கேட்டான். ஓகே, எது குறித்தண்டா பிஅதாபி வாகிஅ. அதாப் என்ற கருத்து வேதனை, தண்டனை. சரி, வாகி என்ற கருத்து நிகழக்கூடிய, சம்பவிக்கக்கூடிய என்ற கருத்துல வரும். அப்ப பிஅதாபி வாகி என்ற கருத்து நிகழக்கூடிய தண்டனை, இடம்பெறக்கூடிய தண்டனை, சம்பவிக்கக்கூடிய தண்டனை என்ற கருத்துல வரும். எனவே பாருங்க, சால சாயிலும் பிஅதாபி வாகி. சரியா? நிகழக்கூடிய அல்லது சம்பவிக்கக்கூடிய ஒரு தண்டனை குறித்து, ஒரு தண்டனை குறித்து வினவுகின்ற ஒருவன். விளங்கினா? வினவுகின்ற ஒருவன், வினா தொடுக்கின்ற ஒருவன் வினவினான், வினவினான். ஓகே, என்ன வினவினான் என்று சொன்னா அந்த சம்பவிக்கக்கூடிய வேதனை குறித்து வினவினான். யாரு வினவினான்? சாயில். சாயில் என்றா வினா தொடுக்கின்றவன். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள லேசலியா? சாலண்டா வினவினான், கேட்டான். சாயில் என்றா வினவுபவன், விசாரிப்பவன், கேட்பவன், கேள்வி கேட்பவன். அதான் சாயில். பிஅதாபி வாகி என்றா நிகழக்கூடிய, சம்பவிக்கக்கூடிய தண்டனை குறித்து. எனவே முதலாம் வசனம் விளங்கிக்கும். சால சாயிலும் பிஅதாபி வாகி, சம்பவிக்கக்கூடிய, நிகழக்கூடிய, சரியா, இடம்பெறக்கூடிய தண்டனை குறித்து விசாரிக்கும் ஒருவன் எப்போது வரும் என்று வினவினான். அந்த எப்போது என்பது பிரக்கெட்ல இருக்கும். அதோட கருத்து என்ன என்றால், அது எப்போது என்ற சொல்லுக்கான அரபு சொல் அந்த குர்ஆன் வசனத்துல இல்லை. அது சரியாக நீங்க அந்த வசனத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எப்போது என்ற சொல்ல பிரக்கெட்ல போடுறது. விளங்கினா அவளுக்கு? அது எப்போது வரும் என்று பரிகாசமாக கேட்கிற. விளங்கினா? அதாவது மறுமையை நிராகரிக்கின்ற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காஃபிர் இந்த இந்த சம்பவம், இந்த 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 தண்டனை எப்ப வரும் என்று சும்மா நக்கலாக கேளிக்கையா கேட்கிறது. விளங்கினா? அதான் கருத்து. சால சாயிலும் பிஅதாபி வாகி. ரெண்டாவது வசனத்தை பாருங்க. லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி'. இல்ல, இந்த காஃபிரீன் என்ற சொல் உங்களுக்கு பரிச்சயமான சொல். ஓகே, நீங்க சூரத்துல் காஃபிரூன்லையும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று படிச்சிருப்பீங்க. இப்ப காஃபிரூன் என்றா என்ன கருத்து? காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன்ல காஃபிரூன் என்றா என்ன கருத்து? சொல்லுங்க பாக்க. காஃபிரூன் காஃபிரூன் நிராகரிப்பாளர்கள். காஃபிரூன் என்றா நிராகரிப்பாளர்கள். இப்ப நீங்க இஸ்லாம் பாடத்துல படிக்கிற இல்லையா, ஈமானை பாதிக்கும் அம்சங்கள் எத்தனை? 4. ஒன்று ஷிர்க், அடுத்தது ரித்தத், அடுத்தது இல்ஹாத், அடுத்தது குஃபுர். நான் ஃபஹமிக்குதா? படிச்சுக்கிறேன். ஷிர்கண்டா இணை வைப்பு, ஆனா ரித்தத்தண்டா மதம் மாறுதல் அல்லது இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுதல். இல்ஹாதண்டா
நாத்திகம். அது மாதிரி குஃப்ரண்டாண்டா நிராகரிப்பு. குஃப்ரண்டா நிராகரிப்பு. அந்த குஃப்ருல ஈடுபடக்கூடியவன் தான் யாரு? காஃபிர், நிராகரிப்பாளர் என்ற கருத்துல வர. சரியா? அப்ப காஃபிரூன் என்றா இட பன்மை சொல். காஃபிரூன் என்றா நிராகரிப்பாளர்கள். அப்ப குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நிராகரிப்பாளர்களே என்று வாருது. உங்களோட புத்தகத்துல நீங்க 2ஆம் வசனத்தை பாருங்க. லில் காஃபிரீன என்று இருக்குது. இப்ப லில் காஃபிரீன என்ற கருத்து நிராகரிப்பாளர்களுக்கு என்ற கருத்துல வார. லி என்ற கருத்து இக்கு, அல் காஃபிரீன் என்றா நிராகரிப்பாளர்கள். ரெண்டையும் சேர்த்து நாங்க ஓதக்கொள்ள எப்படி ஓதுற? லில் காஃபிரீன, நிராகரிப்பாளர்களுக்கு என்று வரும். லைஸ என்ற கருத்து இல்லை. லைஸ என்ன கருத்து? இல்லை. லைஸ என்றா இல்ல. லஹு என்ற கருத்து இந்த இடத்துல அதனை விட்டும் அல்லது அதனை என்ற கருத்துல அதனை என்றா நாங்க மேல 1ஆம் வசனத்துல பார்த்தோம். அந்த சம்பவிக்கின்ற அந்த தண்டனை, நிகழக்கூடிய அந்த தண்டனை விளங்கினா. அப்ப அந்த நிகழக்கூடிய தண்டனையை விட்டும் காபிர்களுக்கு இல்லை, நிராகரிப்பாளர்களுக்கு இல்லை. என்ன இல்லை? தாஃபிஅ, தடுக்கக்கூடியவன் அல்லது தடுக்கக்கூடியது. விளங்கினா? தடுக்கக்கூடியவன் அல்லது தடுக்கக்கூடியது. எனவே லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ அண்டா கருத்து என்ன? லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ அண்டா நிராகரிப்பவர்களுக்கு சரி அந்த வேதனையை விட்டும் தடுக்கக்கூடியவன் எவரும் இல்லை. அதாவது அந்த வேதனை இடம்பெறுகின்ற போது, அந்த தண்டனை வேதனை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் நிராகரிப்பவர்களுக்கு அதனை விட்டும் தடுக்கக்கூடியவன் எவரும் இல்லை. தடுக்கக்கூடியது எதுவும் இல்லை அல்லது தடுக்கக்கூடியவன் எவரும் இல்லை என்று வரும். சரி விளங்கினா? அப்ப 1ஆம் வசனம் என்ன? சால சாயிலும் அதாபி வாக்கு, சம்பவிக்கக்கூடிய வேதனை குறித்து விசாரிக்கும் ஒருவன் அது எப்பொழுது வரும் என்று விசாரிக்கின்றார். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ, நிராகரிப்பவர்களுக்கு அந்த தண்டனை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை விட்டும் தடுக்கக்கூடியவன் எவரும் இல்லை. அவரை பாருங்க, மினல்லாஹி தில் மஆரிஜ். ரைட்? மினல்லாஹி, மினல்லாஹி என்றா அல்லாஹ்விடம் இருந்து. மினல்லாஹி என்ன கருத்து என்ன? அல்லாஹ்விடம் இருந்து. ரைட்? ஓகே பாருங்க. சரி, இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிற விளங்குதா? சரியா? இப்ப ஓ சார். ஓகே ரைட். இப்ப லேசா பாருங்களேன். மினல்லாஹி, அல்லாஹ்விடம் இருந்து. மின்னண்டா கருத்து என்ன? இருந்து தானே. மின்னண்டா கருத்து இருந்து. நாங்க சூரத்துல் ஃபலக்லையும் 4 தடவைகள் திரும்ப திரும்ப படித்தோம். மீ ஷர்ரி மா ஹலக் வ மீ ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மீ ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வ மீ ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். மின் 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 என்ற சொல் திரும்ப திரும்ப வருது. இருந்து 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 என்று வருது. சூரத்துல் நாஸ்லையும் மின் ஷர்ரில் வஸ்வாஸ்ன்னு படித்தோம். ரைட்? அப்ப அங்கேயும் மின் என்ற சொல்ல படிச்சுக்கிறீங்க. மின் என்ற கருத்தப்ப இருந்து. மின் என்ற சொல்லோட அல்லாஹ் என்ற சொல் சேர்ந்து வரக்குள்ள மினா என்று வருது. ஓகே, அப்ப மினல்லாஹி, அல்லாஹ்விடம் இருந்து. அல்லாஹ் எத்தகையவன்? தில் மஆரிஜ். தில் மஆரிஜ் என்ற கருத்து ஓகே, உயர் பாதைகளை உடைய. ரைட்? அதுக்கான தப்சீர் விளக்கங்களை நாங்கள் இங்கே பார்க்கறது தேவையில்ல. உயர் பாதைகளை உடைய. ரைட்? உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்விடம் இருந்து அது சம்பவிக்கும். அப்ப அந்த 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 நிகழக்கூடிய தண்டனை, இடம்பெறக்கூடிய அந்த தண்டனை அதாப் என்பது யாரால் இடம்பெறக்கூடியது? மினல்லாஹ், அல்லாஹ்வினால் இடம்பெறும். மினல்லாஹி தில் மஆரிஜ். சரி, நாங்கள் 3 வசனங்களை பார்த்தோம். திரும்ப பாருங்க 3 வசனங்களையும். 1ஆம் வசனம் என்ன? சால சாயிலும் பிஅதாபி வாक़ி. ரைட்? வேதனை குறித்து, நிகழக்கூடிய வாक़ி, நிகழக்கூடிய சம்பவிக்கக்கூடிய வேதனை குறித்து விசாரிக்கும் ஒருவன் எப்போது வரும் என்று விசாரிக்கிறான், கேட்கின்றான். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ. சரியா? நிராகரிப்பாளர்களுக்கு அந்த வேதனை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை விட்டும் தடுக்கக்கூடியவன் எவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. மினல்லாஹி தில் மஆரிஜ், உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்வினால்
அந்த வேதனை இடம்பெறும். ஓகே, அவரை பாருங்க 4ஆம் வசனம் கொஞ்சம் பெரிய வசனம். இந்த வசனத்தை நாங்கள் லேசாக விளங்கி கொள்றதுக்காக வேண்டி நாங்கள் இதை 3 கட்டங்களாக பிரிப்போம். இது 1, சரியா? இது 2, ரைட்? அதே போல இந்த பகுதியை 3வது பகுதியாக நாங்கள் எடுத்து பார்ப்போம். ஓகே, பாருங்கோ. தாருஜுல் மலாய்கத்து வர்ரூஹு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனஹ். ரைட்? தஅருஜு ஏறுகின்றன. தஅருஜு என்ன கருத்தன்னா ஏறுகின்றன. யாரு? அல் மலாயிகா மலக்குமார்கள். இந்த சொல் உங்களுக்கு தெரியுமாண்ணா? இந்த மலாய்க்கான சொல் யாருக்காவது தெரியா அப்படின்னு சொல்ற ஆக்கள் யாராவது இருக்கிறீங்களா? மலாய்க்கா, மலாய்க்காண்டா எல்லாருக்கும் தெரியும். மலாய்க்கா மலக்குமார்கள். ஒரு ரூஹ், ரூஹ் என்ற சொல்லும் உங்களுக்கு தெரியும். ஆன்மா என்ற கருத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா உங்கள்கிட்ட நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டா, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ள வேறு பெயர்களை குறிப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? யாரு தெரியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்க பயன்படுத்தப்படுகின்ற வேறு பெயர்கள். அதெல்லாம் ரூஹ் வார இல்லையா? ரூஹுல் அமீன் என்று வாரதானே? ரைட், ரூஹுல் அமீன் என்று வார. மலக்குமார்கள் என்று பொதுவாக சொல்லிட்டு அதுல குறிப்பாக ரூஹுல் அமீனையும் சேர்க்கிறார். ரூஹ் அப்படிங்கிற ரூஹ் என்பது யாரை குறிக்கிறது? சொல்லுங்க பார்க்க. இந்த இடத்துல ரூஹ் என்பது யாரை குறிக்கிறது? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, அப்ப மலாய்கா என்றா மலக்குமார்கள், ரூஹ் என்றா கருத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, அப்ப மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் தாருஜு ஏறி செல்வார்கள், ஏறி செல்வார்கள். இலைஹி அவன் பக்கமாக. இலைஹி என்றா அவன் பக்கமாக. யார் பக்கமாக? மேல பார்த்தோம் மினல்லாஹி தில் மஆரிஜ்னு பார்த்தோம். உயர் பாதைகளையுடைய அல்லாஹ்வினால் அந்த நிகழ்வு இடம்பெறும். அப்ப அல்லாஹ்வின் பக்கமாக, அவன் பக்கமாக கருத்த பெண்ண அல்லாஹ்வின் பக்கமாக. சரியா? தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி. ரைட், மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கமாக ஏறி செல்வார்கள். எப்ப போவாங்கண்டா ஃபியோமின். ஃபியோமின் என்ன கருத்து? ஒரு நாளில். ஃபியோமின் என்ன கருத்து? என்ன? ஒரு நாளில், ஒரு நாளில். சரி, அப்ப ஒரு நாள். ஓகே, அந்த நாளை வழங்கப்படுத்துறது தான் அடுத்த பகுதி. கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸன. கான மிக்தாருஹு அதனுடைய அளவு. ரைட், மிக்தார் என்ற அளவு, மிக்தாருஹு என்றாலும் கருத்து அதனுடைய அளவு. கான என்ற சொல் தனிச்சொல்லாக நாங்கள் மொழிபெயர்ப்பெடுக்க தேவையில்ல. கான மிக்தாருஹு என்ற கருத்து அதனுடைய அளவு. 50 அல்ஃப ஸன. 50 அல்ஃப ஸன 50,000, 50,000 வருடங்கள். 50 அல்ஃபண்டா 50,000. 50 அல்ஃப ஸன அன்று வந்தால் 50,000 வருடங்கள். பழகினா 50,000 வருடங்கள். அப்ப கான மிக்தாருஹு என்ன கருத்தன்னா அதனது அளவு 50 அல்ஃப ஸன 50,000 வருடங்கள். அப்ப ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸன 50,000 வருடங்கள் நிகரான ஒரு நாளில். 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாளில். அல்லது நீங்க இப்படி சொல்ல வேணும். எப்படி? தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின். அவன் பக்கமாக ஒரு நாளில் மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏறி செல்வார்கள். அந்த ஒரு நாளின் அளவு, அந்த ஒரு நாளின் அளவு, அதனது அளவு, அதனது அளவண்டா அந்த ஒரு நாள் அளவு 50 அல்ஃப ஸன 50,000 வருடங்களுக்கு சமமானதாக இருக்கும் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க பாருங்க, இப்படி பாருங்களேன். அந்நாளில், அந்நாளில் என்ன ஃபியோமின் தானே? அந்நாளில் ஃபியோமின் அது ஆரம்பத்திலே போட்டது. மலக்குகளும் மலாய்கா மலக்குகளும் வர்ரூஹ் ஜிப்ரீலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீலும் அவனிடம் போய் சேருவார்கள், அவனிடம் செல்வார்கள். ஓகே, அப்ப பிரக்கெட்ல போட்டிக்கிறேன்னா அந்நாள், அந்நாளை வழங்கப்படுத்துறது. அந்நாள் 50,000 வருடங்களுக்கு சமமாக இருக்கும். ஓகே, கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸன 50,000 வருடங்களுக்கு சமமானதாக இருக்கும். திரும்ப பாருங்க. ரைட், திரும்ப திரும்ப பாருங்க. அப்ப மனசுல நிற்கும். ரைட்,
சால சாயிலும் பிஅதாபி வாகி. நீங்களும் சொல்லி பாருங்க, நிகழக்கூடிய அல்லது சம்பவிக்கக்கூடிய வேதனை குறித்து விசாரிக்கின்ற ஒருவன், வினா தொடுக்கின்ற ஒருவன், அது எப்போது வரும் என்று வினா தொடுக்கின்றான், வினா தொடுத்தான். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி'. அந்த வேதனையை விட்டும் காபிர்களை தடுக்கக்கூடியது, நிராகரிப்பவர்களுக்கு அதனை விட்டும் தடுக்கக்கூடியது எதுவும் இல்லை, அல்லது தடுக்கக்கூடியவன் எதுவும் இல்லை. இந்த தாஃபி என்ன சொல்ல எங்களுக்கு உயர்த்து நிலை சொல்ல மேலும் அகரு நிலை சொல்ல மேலும், தடுக்கக்கூடியவன் என்று சொல்ல மேலும் தடுக்கக்கூடியது என்று சொல்ல மேலும். அரபு மொழியில இந்த உயர்த்தினை அகரிணை வேறுபாடு எல்லாம் கிடையாது, பொதுவாகத்தான் அந்த சொல் வரும். ஓகே, அப்ப லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி என்ற நிராகரிப்பவர்களுக்கு அந்த வேதனை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை விட்டும் தடுக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை. மினல்லாஹி தில் மஆரிஜ். உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்வினால் அது இடம்பெறும். தாருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா. அந்நாளில் மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கமாக ஏறி செல்வார்கள், அவன் பக்கம் போய் சேருவார்கள். அந்நாளுடைய அளவு 50,000 வருடங்களுக்கு சமமானதாக இருக்கும், நிகரானதாக இருக்கும். சரியா? ரைட். அவரை பாருங்க, அது அப்புறம் வார வசனம் எல்லாம் சின்ன சின்ன வசனங்களா குயிக்கா முடிக்கலாம். ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா. ஃபஸ்பிர் பொறுமையாக இருப்பீராக, பொறுத்திருப்பீராக. ஃபஸ்பிர் பொறுத்திருப்பீராக. இந்த ஃப வந்து அதுக்கு ஒரு கருத்தொண்டு இருக்குது, எனவே ஆகவே என்ற கருத்தொண்டு இருக்குது. ஓகே, எனவே ஃபஸ்பிர் எனவே நீர் பொறுத்திருப்பீராக. எப்படியான பொறுமை? சபுரன். சபுரன் என்ற சொல் மட்டும் வந்தாலும் பொறுமை என்ற கருத்துல வருது. சபுரண்டா பொறுமை. சரி, ஜமீலாண்டா அழகான. அப்ப ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, அழகான முறையில நீங்க பொறுத்திருப்பீராக. விளங்கினா? நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்கள் மிக அழகான முறையில் பொறுமையாக இருங்க என்று அல்லாஹு தஆலா ரசூல்லா பார்த்து சொல்றான். விளங்கினா? இப்ப இவங்க பரிகாசமாத்தானே கேட்கிற, நோண்டி சும்மா அந்த நையாண்டி பண்றதுக்காக கேட்க கொள்ள ரசூலுல்லாவுடைய உள்ளம் வலிக்கும் இல்லையா என்றா? ரசூலுல்லாக்கு தெரியும் இந்த நிகழ்வு நிச்சயமாக இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு, மறுமை என்பது. எனவே மறுமையை பரிகசித்து கேட்கின்ற நேரம் ரசூலுல்லாக்கு ரொம்ப கவலை வரும். அப்ப அந்த டைம்ல தான் அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, நீங்கள் மிக அழகான முறையில் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஓகே, இப்ப அந்த ஆரம்ப 5 வசனங்களும் விளங்கினா எல்லாருக்கும்? திரும்ப நாங்க இது வரங்காட்டியும் பார்த்தோம் பாருங்க, இந்த பகுதி வரங்காட்டியும் பார்த்தோம். ஓகே, அப்ப அடுத்த வசனங்கள் எல்லாம் சின்ன சின்ன வசனங்கள் தான். ரைட்? ஓகே. சால சாயிலும் பிஅதாபி வாகி. ரைட், சம்பவிக்கக்கூடிய வேதனை குறித்து விசாரிக்கின்ற ஒருவன், வினா தொடுக்கின்ற ஒருவன் வினா தொடுத்தான். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி'. நிராகரிப்பவர்களுக்கு, காஃபிர்களுக்கு அந்த தண்டனை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை தடுத்து விடக்கூடியவன் ஒருவனும் இல்லை. மினல்லாஹி தில் மஆரிஜ். உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்விடமிருந்து அது சம்பவிக்கும். தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா. அந்நாளில் மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கமாய் போய் சேருவார்கள். அந்நாளுடைய அளவு, கான மிக்தாரு அந்நாளின் அளவு, 50,000 சனா 50,000 வருடங்களுக்கு சமமானதாக இருக்கும். ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா. எனவே நபியே நீர் அழகான முறையில் பொறுத்திருப்பீராக என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அடுத்த வசனங்களை பாருங்க. இன்னஹும் யரவுனஹு பஈதா. இன்னஹும் யரவுனஹு பஈதா. இன்ன இன்ன கருத்து என்ன? யாரு சொல்லலாம்? இன்ன நிச்சயமாக. ஹும் என்ற கருத்து, ஹும் ஹும் என்றாலும் தெரியும் என்ன? அவர்கள். ஏன்னா அலம் நஜஅல் கைதஹும் என்று வார. ரைட், கொஞ்சம்
ரைட். இன்னஹும் நிச்சயமாக அவர்கள், நிச்சயமாக அவர்கள், ரைட். யரவுனஹு பஈதா, யரவுனஹு வண்டா, யரவுனஹு, ரைட். ரஆண்டா கண்டான், கருதினான், ரெண்டு கருத்தும் வர. ரஆண்ட சொல்லுக்கு அரபு மொழியில கண்டான், கருதினான், ரெண்டு கருத்து இருக்குது. அப்ப ரஆ யரா, ரைட், கருதுகிறான், ரைட், காண்கிறான், அப்ப ரெண்டு கருத்தும் தானே. அவட பன்மை சொத்தான் யரவுன. யரவுன என்ன கருத்து என்ன? காண்கிறார்கள், கருதுகிறார்கள். கருதுகிறார்கள் என்ன? எண்ணுகிறார்கள். அப்ப இன்னஹும் யரவுனஹு, நிச்சயமாக அவர்கள் அதனை எண்ணுகின்றார்கள், அதனை கருதுகின்றார்கள். எப்படி கருதுறாங்க, எப்படி எண்றாங்க அப்படின்னு சொன்னா, பஈதா, வெகு தூரமாக, ரொம்ப தூரத்தில் இருக்கின்ற ஒன்றாக அதனை அவர்கள் எண்ணுகின்றார்கள். சரியா? அப்படின்னா என்ன சொல்ல வாருங்க? இன்னஹும் யரவுனஹு பஈதா, இந்த மறுமை நிகழ்வு என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று, இடம்பெறாத ஒன்று. அது இடம்பெறும் எப்படித்தான் இருந்தாலும் அது எவ்வளோ காலம் போகும், சும்மா அப்படி சும்மா கற்பனையில என்றது. ரைட். இன்னஹும் யரவுனஹு பஈதா, நிச்சயமாக அவர்கள் அதனை வெகு தூரமாக, வெகு தூரமாக அவர்கள் அதனை எண்ணுகின்றார்கள், அதனை காண்கின்றார்கள். ஆனா அல்லாஹு தாலா என்ன சொல்றான்? வனராகு கரீபா, ரைட். வனராகு கரீபான்னா கருத்து, நாங்கள் அதனை மிக சமீபமாக எண்ணுகின்றோம், பார்க்கின்றோம். விளங்கினா? வனராகு, ரைட். வனராகு என்ற கருத்து, நாங்கள் அதனை காண்கின்றோம், கரீபா, சமீபமாக, பஈதாண்ட தொலைவில், வெகு தூரத்தில் என்ற கருத்துல வரும். கரீபா என்ற கருத்து சமீபமாக, அருகில் என்ற கருத்துல வரும். அப்ப இது ரெண்டும் எதிர்கருத்து சொற்கள் என்ன? பஈதா தூரம், கரீபா அருகில், ரைட். அப்ப காபிர்களை பொறுத்த மட்டில, நிராகரிப்பாளர்களை பொறுத்த மட்டில, நிச்சயமாக அவர்கள் அதனை வெகு தூரத்தில் பார்க்கின்றார்கள் என்ற கருத்துல வார. ஆனா வனராகு கரீபா, நாமோ என்பது அல்லாஹு தாலா சொல்றான், நாங்க அதனை மிக சமீபமாக காண்கின்றோம். அல்லாஹு தாலாவுடைய பார்வையில இந்த புவியின் நாட்கள் மிகவும் குறுகியது, ரைட். எங்களுக்கு ஒரு நாள் என்பது 24 மணித்தியாலங்கள், அப்படித்தானே? ஒரு வருடம் என்றா 365 நாட்கள். ஆனால் இப்ப அல்லாஹு தாலா ஏற்கனவே சொல்றான், ஃபியோமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, ஒரு நாள்ல மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கமாக ஏறி செல்வார்கள், போய் சேருவார்கள் என்று வந்துட்டு, அந்த நாளுடைய அளவு என்ன? அந்த நாள், ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களுக்கு சமமாக இருக்கும். 50,000 என்று வரக்கொள்ள நீங்க கொஞ்சம் பெருகி பாருங்க. சரியா? 50,000 அதை நீங்க 365 பெருக்கி பாருங்க, பாக்கி எவ்வளவு வாரண்டு பெரிய கணக்கு கொண்டு வரும் இல்லையா? 365 பெருக்கினா உங்களுக்கு பெரிய கணக்கு கொண்டு வரும். சரியா? விளங்கினா? அப்ப அல்லாஹு தாலாவுடைய பார்வையில் மறுமையில் ஒரு நாள் என்பது இந்த உலகத்தில உள்ள நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அது பெரியோர் கணக்கு கொண்டு வருது. 50,000 வருடங்கள் அல்லாஹு தாலா சொல்றாங்க. ஒரு வருடத்துல நாங்க 365 நாட்கள் இருக்கிறதாக சொல்றோம், ரைட். அப்ப அந்த 50,000 வருடங்களையும் 365 பெருக்கி பார்த்தா ஒரு பெரிய கணக்கொண்டு வாரத்தை நீங்க பார்க்கலாம். எனவே காபிர்கள் இந்த மறுமையை வெகு தூரத்தில் வைத்து பார்த்தாலும் நாங்க இந்த மறுமை வெகு சமீபமாக, மிக அண்மையில் இருக்கின்ற ஒன்றாக பார்க்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். சரியா? ரைட். அப்ப அந்த 2 வசனங்களும் விளங்கிக்கும். அவரை பாருங்க, யௌம தகூனு ஸமாஉ கல்முஹல், யௌம தகூனு ஸமாஉ கல்முஹல். ஓகே, இதுல பாருங்களே, யௌம அந்நாளில், அந்நாளில், யௌம என்று வார்டம் எல்லாம் கருத்து எப்படி வரும்? அந்நாளில் என்று தான் வரும். அந்நாளில் தகூனு, தகூனு என்ற கருத்து காணப்படும், தகூனு என்றா காணப்படும், இருக்கும் என்ற கருத்துல வர. இப்ப யௌம தகூனு அஸ்ஸமா, அஸ்ஸமா என்ற கருத்து என்ன? வானம். ஓகே, இப்ப யௌம தகூனு ஸமாஉ, அந்நாளில் வானம் இருக்கும், வானம் காணப்படும். எப்படி காணப்படும் என்று சொன்னால் கல்முஹில், கல்முஹில் என்றா இந்த செம்பு இருக்கிற இல்லையா, செம்பை நாங்க காய்ச்சினா அது எப்படியான ஒரு நிறத்து வருமோ அந்த நிறத்தை போன்று, அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த செந்நிறமாக காணப்படும். செம்பை சூடாக்க 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 அது செந்நிறமாக மாறிக்கொண்டு போறது, செக்கச்சி வந்த ஒரு நிறத்துக்கு வாரத்தை நீங்க பார்க்கலாம்.
எனவே கல்முகல் என்பது பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று. சரியா? இப்போ ஒரு இமேஜ் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன், இப்படித்தான் வறுமை இருக்குமென்றதல்ல. சரியா? ஆனால் எங்களுக்கு பார்த்தாலே விளங்குது இல்லையா? வானம் சிவந்து போனால் எப்படி இருக்குது பாருங்க, பார்க்க சும்மா உதாரணமாக கற்பனை கடுத்து பாருங்க. ரைட்? அப்ப அப்ப அந்த நாள்ல யோம இருக்கும், தக்கூனு, ரைட், யோம தக்கூனு அந்நாளில் இருக்கும், அஸ்ஸமா வானம், கல்முகில் பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று இருக்கும். விளங்குனா? பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று அந்நாளில் வானம் இருக்கும். வானம் மட்டுமல்ல, பூமி, இந்த மலைகளை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்றான். வத்தக்கூனு, உனக்கு தெரியும் இந்த வ என்பது வசனத்தின் ஆரம்பத்தில் வருகின்ற போது மேலும் என்ற அர்த்தத்தில் வாரன்னு தெரியும். தக்கூனு நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், காணப்படும், இருக்கும். அல் ஜிபால், அல் ஜிபால் என்ற கருத்து என்ன? மலைகள். மலைகள் இருக்கும், பெரிய மலைகள், பிரமாண்டமான உயரமான மலைகள். சரியா? ரைட்? அந்த மலைகள் எப்படி இருக்கும்னு சொன்னால் கல் ஐஹின், ஐஹின் என்றா பஞ்சு. அப்ப கல் ஐஹின் என்ற கருத்து என்ன? பஞ்சை போன்று அந்த நாளில் மலைகள் காணப்படும். பஞ்சு எப்படி இருக்கும்? பறந்து 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 இருக்கும் இல்லையா? அப்ப பஞ்சு காத்துல ஆடி அசைஞ்சு போறத பார்க்கலாம். இப்ப நாங்க காணுகின்ற பல 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 ஆயிரம் மீட்டர்கள் உயரமுடைய மலைகளை பார்க்கின்ற போது நாங்கள் அதை பார்த்து பிரமிக்கிறோம். ஓகே, இவ்வளோ பெரிய மலையா என்றெல்லாம் சொல்றோம். ஆனா அந்த நாள் ஆகின்ற போது அந்த மலைகள் எல்லாம் பஞ்சை போன்று பறந்து விடும், பஞ்சை போன்று ஆகிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்றார். ஓகே, அப்ப அந்த நாளுடைய பயங்கரங்களை பத்தி அல்லாஹு தாலா இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான். இப்ப யோம தக்கூனு சமாவு கல்முகில், வானம் பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று இருக்கும் அந்நாளில். தக்கூனுல் ஜிபாலு கல்ஐஹின், மலைகள் பஞ்சை போன்று பறந்துவிடும் அல்லது பஞ்சை போன்று ஆகிவிடும் அல்லது இருக்கும் என்று சொன்னாலும் சரி. ஓகே, அப்ப பாருங்க, இன்னஹும் யரௌனஹு பஈதா, நிச்சயமாக அவர்கள் அதனை வெகு தொலைவில் வைத்து எண்ணுகின்றார்கள். சரியா? வெகு தூரமாக, சரியா, எண்ணுகின்றார்கள். வனராகு கரீபா, ஆனா நாங்க அதனை வெகு சமீபமாக காண்கின்றோம். யோம தக்கூனு ஸமாஉ கல்முஹல், அந்நாளில் வானம் பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று இருக்கும். தக்கூனுல் ஜிபாலு கல்ஐஹின், மலைகள் பஞ்சை போன்று பறந்துவிடும். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, வலா யஸ்அலு என்ற கருத்து இந்த வாவ் உங்களுக்கு தெரியும், மேலும் என்ற கருத்துல வார. ஓகே, அப்ப லா யஸ்அலு, லா யஸ்அலு என்றா வினவ மாட்டான், விசாரிக்க மாட்டான். வலா யஸ்அலு, விசாரிக்க மாட்டான். ஹமீமுன், ஒரு நண்பன், ஹமீமா, இன்னொரு நண்பனை. அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க க்ளோஸாக பழகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிக்கடி சுகம் விசாரிச்சு கொள்றோம் இல்லையா? எங்கட பேச்சு வழக்கு இல்லையா? நாங்க என்னடா செய்தி, சுகமா இருக்கிறியா, சும்மா மச்சான் என்ன கதை, எப்படி போகுது, சும்மா கேட்குறோம். ரைட்? கேர்ள்ஸாக இருந்தாலும் ஹாய் ஹவாயு, என்ன செய்தி அப்படின்னு வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது நேரடியாக கண்டாலோ எப்படியுமே சுகம் விசாரிக்கிறது பழக்கம். நீண்ட காலத்து பிறகு கண்டாலும் கேட்கறது. ஆனா இந்த நெருங்கிய நண்பன், ரைட், ஹமீமுன் ஹமீமா, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்தித்தாலும் பார்த்தாலும் சுகம் விசாரிக்க மாட்டான், கணக்கெடுக்கிறோம் இல்லை. அதாவது அவங்கள சுகம் விசாரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. விலகினா அந்த நாளோட பயங்கரத்தின் காரணமாக தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்துல தான் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அந்த அளவு அந்த நாளுடைய பயங்கரங்கள் காணப்படும். எனவே வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, ஒரு நண்பன் மற்றைய நண்பனை பார்த்தாலும் கண்டாலும் அவனுடைய சுகத்தை விசாரிக்க மாட்டான். சரியா? அப்ப இதுதான் இந்த சூராவுடைய சொற்களுக்கான பொருள், வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு. திருப்பொரு முறை சொல்றேன் பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சால சாயிலும் பிஅஸாபி வாகி, நீங்களும் சொல்லி பார்க்கலாம். சரியா? நீங்க உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்க. ரைட்? சம்பவிக்கின்ற அல்லது நிகழவிருக்கின்ற தண்டனை குறித்து, வேதனை குறித்து வினா தொடுக்கின்ற ஒருவன், விசாரிக்கின்ற ஒருவன் வினா தொடுத்தான், கேள்வி கேட்டான். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி', ரைட், நிராகரிப்பவர்களுக்கு அது சம்பவிக்கும் சந்தர்ப்பத்தில் அதனை விட்டும் தடுக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை, யாரும் இல்லை. இல்லை சென்றா இல்லை. மினல்லாஹி தில் மஆரிஜ், உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்வினால் அந்த நிகழ்வு இடம்பெறும். தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனah,
அந்நாளில் மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கமாய் ஏறி செல்வார்கள். சரியா, அவன் பக்கமாய் போய் சேருவார்கள் அல்லது நேரடி கரத்தை ஏறி செல்வார்கள். கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, அந்நாளின் அளவு 50,000 வருடங்களுக்கு சமமானதாக நிகரானதாக இருக்கும். எனவே ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, நபியே நீர் அழகான முறையில் பொறுத்திருப்பீராக. இன்னஹும் யரவுனஹு பஈதா, நிச்சயமாக அவர்கள் அதனை வெகு தொலைவில் காண்கிறார்கள், வெகு தொலைவில் உள்ள ஒன்றாக எண்ணுகின்றார்கள். வனராஹு கரீபா, நாம் அதனை வெகு சமீபமாக காண்கின்றோம். யௌம தகூனு ஸமாஉ கல்முஹுல், அந்நாளில் வானம் பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று இருக்கும். வதகூனுல் ஜிபாலு கல்ஐஹின், மலைகள் பஞ்சை போன்று ஆகிவிடும், பஞ்சை போன்று பறந்துவிடும் அல்லது ஆகிவிடும் அல்லது இருக்கும். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சுகம் விசாரிக்க மாட்டான். அப்ப நேரடியாக கண்டாலும் கூட ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சுகம் விசாரிக்க மாட்டான், கேட்க மாட்டான், விசாரிக்க மாட்டான் என்று அல்லாஹு தாலா இந்த 10ஆம் வசனத்துல குறிப்பிட்டு காட்டுறான். சரியா, இதுல எதுவும் டவுட் இருக்குதா? இப்ப அந்த சொற்களுக்கான பொருள், வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பில் அவளுக்கு எதுவும் டவுட் இருக்குதா? டவுட் இருக்குதா யாருக்காவது? இல்ல சார். இல்லையா? ஓகே, ரைட். அப்ப வாங்களே. ஓ எகெயின் ஒரு டீப் சொல்லுமா பொருள்? பாருங்க. ரைட், சாலசாயிலும் ஜஅதாபி வாक़ி, சரியா, நிகழக்கூடிய அல்லது சம்பவிக்கக்கூடிய தண்டனை குறித்து அல்லது வேதனை குறித்து விசாரிக்கின்ற ஒருவன் விசாரிக்கின்றான், அது வினா தொடுக்கின்றான். விசாரிக்கின்ற என்று சொல்லிட்டு புத்தகத்தில் மிக்குது, விசாரிக்கின்றா வினா தொடுக்கின்ற. சரியா, சாயிலண்டா வினா தொடுப்பவன், விசாரிப்பவன். விசாரிக்கிறண்டால கருத்தன்னா, விசாரிக்கிறண்டா ஒருத்தரை பத்தி விசாரிக்கிறண்டா கருத்தன்னா, அவனை பற்றி வினா தொடுக்கிற, சரியா, கேள்வி கேட்கிற. அப்ப சம்பவிக்கக்கூடிய வேதனை குறித்து வினா தொடுக்கின்ற ஒருவன், வினா தொடுத்தான் அல்லது வினா தொடுக்கின்றான் என்றாலும் சரிதான. லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபி, நிராகரிப்பவர்களுக்கு அதனை விட்டும் தடுக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை, யாரும் இல்லை. மினல்லாஹி தில் மஆரிஜ், உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்விடம் இருந்து அந்த சம்பவம் இடம்பெறும். விளைனா தில் மஆரிஜ் நகர்த்தன்னா உயர் பாதைகளை உடைய, ரைட். மினல்லாஹி என்றா அல்லாஹ்விடம் இருந்து. அப்ப உயர் பாதைகளை உடைய அல்லாஹ்வினால் அந்த நிகழ்வு இடம்பெறும், அந்த சம்பவம் இடம்பெறும். தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின், இதுவரை கண்டி பாருங்களேன். ஒரு நாளில் அல்லது அந்நாளில் மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவன் பக்கம் ஏறி செல்வார்கள் அல்லது போய் சேருவார்கள். நேரடி கருத்து ஏறி செல்வார்கள் என்பது தான். சரியா, கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, அந்நாளின் அளவு 50,000 வருடங்களுக்கு நிகரானதாக இருக்கும். எனவே ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, எனவே நபியை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான், நீங்க அழகான முறையில் பொறுத்திருப்பீராக, அழகிய முறையில் பொறுத்திருப்பீராக. இன்னஹும் யரவுனஹு பஈதா, நிச்சயமாக அவர்கள் அதனை வெகு தூரமாக எண்ணுகின்றார்கள், கருதுகின்றார்கள். வனராகு கரீபா, நாம் அதனை, இது யரவுனஹு வண்டா அவர்கள் அதனை, நராகு வண்டா நாம் அதனை கரீபா மிக சமீபமாக காண்கின்றோம். அல்லாஹு தாலா சொல்றான், நாம் அதனை மிக சமீபமாக காண்கின்றோம். யௌம தகூனு ஸமாஉ கல்முஹல், அந்நாளில், யௌம நகரத்தன்னா அந்நாளில் வானம் பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று, சரியா, பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று காணப்படும். வதகூனுல் ஜிபாலு கல்ஐஹின், மேலும் மலைகள் பஞ்சை போன்று காணப்படும் அல்லது ஆகிவிடும். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, ஒரு நண்பன், ஹமீமுன் என்றா ஒரு நண்பன், ஹமீமா என்றாலும் நண்பன் தானே.
அப்போ ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சுகம் விசாரிக்க மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். இப்போ சாலைண்டா வினா தொடுத்தான், லா எஸ்எல் ஒண்டா வினா தொடுக்க மாட்டான், வினா தொடுக்க மாட்டான். வந்து அந்த வினா தொடுக்க மாட்டான்ன்றது பொருத்தம் இல்லை. சுகம் விசாரிக்கிற, இப்போ நாங்கள் சுகம் விசாரிக்கவல்ல எப்படி கேட்குறோம், அடே மச்சா என்ன செய்து சோமா இருக்கிறியா, ஹவ் ஆர் யூ, ரைட், என்ன என்ன சும்மா அந்த கேள்வியாகத்தானே கேட்குறேன். எனவே தான் லா எஸ்அலு என்ற சொல்ல நாங்கள் அந்த சுகம் விசாரிக்க மாட்டான் என்று மொழிபெயர்க்கிறோம். வலா எஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை என்ன செய்ய மாட்டான், சுகம் விசாரிக்க மாட்டான். இப்போ விளங்கினா புள்ள? ஓகே, சரியா? ரைட். மஆரிஜன்னா கருத்து என்ன, தலைப்பிட பொருள். மஆரிஜன்னா என்ன? மஆரிஜ் சொல்லுங்க தெரிஞ்சவங்க. தலைப்பிட பொருள் என்ன? மஆரிஜ். உயர் பாதைகள் என்று வரும். மஆரிஜன்னா கருத்து என்ன? உயர் பாதைகள் என்று வரும். சரியா? உயர் பாதைகள். இப்ப தில் மஆரிஜ் என்ற கருத்து உயர் பாதைகளை உடைக்க என்றதுதான் கருத்து. ரைட். அப்ப உயர் பாதைகள் என்பது தான் கருத்து. ரைட், ஓகே. இந்த சூறாவை பொறுத்த மட்டும் இல்ல, இலக்கிய நயம் படிப்பினைகள் எல்லாம் இருக்குது. அருளப்பட்ட பின்னணி, அருளப்பட்ட காலம் மக்கா காலம். சரி, அருளப்பட்ட பின்னணி வந்து உங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா காலத்துல ஈமான் சார்ந்த விடயங்களை தான் அதிகமாக சொன்னாங்க. ஈமான், அல்லாஹ்வை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், சொர்க்கம் நரகம் என்று நம்பிக்கை சார்ந்த விஷயங்களைத்தான் அதிகமாக சொன்னாங்க. இப்ப நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை சொல்றதாக இருந்தா அதான் கண்ணால காண இயலாது, அல்லாஹ்வை கண்ணால காண இயலாது. மறுமை நாளுடைய காட்சிகளை அல்லது சுவர்க்க இன்பங்களை நரகத்தின் பயங்கரங்களை கண்ணால காண இயலாது, நம்பணும். சொன்னா நம்பணும், அதான நம்பிக்கைன்றது. இப்ப நாங்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பது அல்லாஹ்வை பார்த்து விட்டு ஈமான் கொண்டவர்கள் அல்ல. ஆனா நம்புறோம், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது என்று கண்ணால கண்டுட்டு நம்புறது அல்ல. காணாம நாங்க படிச்சுக்கிறோம், நம்புறோம். குர்ஆன் இருக்குது, சுன்னால் இருக்குது, எனவே நம்புறோம். நம்மதான் அல்லாஹ் தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா காலத்துல ஈமான் சம்பந்தப்பட்ட விடயங்களைத்தான் அதிகமாக சொன்னாங்க. அதுல குறிப்பாக மறுமையை பத்தி அதிகமாக சொன்னாங்க. இப்ப மறுமையை பத்தி ரசூலுல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கின்ற போது குறைஷி காபிர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நிராகரிச்சாங்க, மட்டுமல்ல பரிகசிச்சாங்க. பரிகசிக்கிறன்னா கருத்து என்ன, ஏளனப்படுத்துற இல்லையா, ஏளனப்படுத்துற. ரைட். இப்படி நடந்து கொண்டுதான் இருந்துச்சு. அப்ப இவ்வாறு நடக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் வந்து யார் கேட்கிறார், நல்லர் இப்னு ஹாரிஸ் என்ற நிராகரிப்பாளன் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிற ஒரு வசனம் வந்து குர்ஆன்ல இன்னொரு இடத்துல வருது. என்ன அந்த குர்ஆன் வசனம்? அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக் வஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமாஇ அவ் இத்தினா பிஅதாபின் அலீம். அல்லாஹ்வே, அல்லாஹும்ம, அல்லாஹ்வே. இப்போ அல்லாஹ்வை முன்னிறுத்தி தான் ரசூலுல்லாஹ் சொல்றது. எனவே அவனும் வந்து அல்லாஹ்வே. உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா கால மக்களை கிட்ட இறை நம்பிக்கை இருந்துச்சா இல்லைன்றதல்ல, இறை நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா தூய்மையான இறை நம்பிக்கை அல்ல, அவங்க இணை வச்சாங்க. சரியா? வேறு கடவுள்களை வணங்கினாங்க, விக்கிரகங்களை சிலைகளை வணங்கினாங்க. ரைட். அப்ப இறை நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவன் வந்து சொல்றான், அல்லாஹ்வே, இன்கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக், இந்த வேதம் உன்னிடமிருந்து வந்தது உண்மையானால், இந்த வேதம் உன்னிடமிருந்து வந்தது உண்மையானால், அவன் சொல்றான், ஃபாம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, எங்கள் மீது வானத்திலிருந்து என்ன செய், கல்மாரியை பொலி. கல்மாரி, மாறி என்ன, மலை என்ன, கல்ல மலையாக பொலி என்று சொல்றான். அவன் எப்படி கேட்டிருக்கணும், அல்லாஹ்வே இந்த வேதம் உன்னிடமிருந்து வந்தது உண்மையானால் அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்துடு, அப்படித்தானே கேட்கணும். இந்த வேதம் உன்னிடமிருந்து வந்தது உண்மையானால் அந்த வேதத்தை ஏற்று நடக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்று கேட்கணும் தானே, அப்படித்தானே கேட்கணும். ஆனா எப்படி கேட்கிறான் அவன், கல்மாரிய பொலின்னு சொல்றான். அப்படி இல்லாட்டி துன்புறுத்தும் வேதனையை எங்களுக்கு கொண்டு வா என்று சொல்றான். விளங்கினா? இவ்வாறு அவன் கேட்ட அந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதிகளை இறக்கி வைத்தார். அப்ப நீங்க
அருளப்பட்ட பின்னணியை இது ஒரு நிகழ்வாக ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. எப்படி ரசூலுல்லா மக்கா கால பிரிவில் மக்கா ஈமா சார்ந்த விஷயங்களை தான் கூடுதலாக பேசினாங்க. அப்போ காபிர்கள் வந்து நிராகரிச்சாங்க, அதோட சேர்த்து பரிகசிச்சாங்க, கிண்டல் பண்ணினாங்க, ஏளனப்படுத்தினாங்க. இந்த பின்னணியில அவன் பேரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க. நதுரிபுன் ஹாரிஸ் என்பவன் இந்த வசனங்கள் பாடமாக்க தேவையில்ல, அல்லாஹும் இங்கானஹாதான வசனங்கள் பாடமாக்க தேவையில்ல. அவன் வந்து சொன்ன விஷயத்தை நீங்க உடம்புல எழுதினா சரி. எப்படி இந்த வேதம் உன்னிடமிருந்து வந்தது உண்மையானால் எங்கள் மீது கல்மலையே பொழிவிப்பாயாக அல்லது துன்புறுத்துகின்ற வேதனையே தருவாயாக என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் மஆரிஜுடைய ஆரம்ப பகுதிகளை இறக்கி வைத்தான் என்று சொன்னால் போதும். ஓகே ரைட். இது அருளப்பட்ட பின்னணி. படிப்பினைகள் வசனத்துக்கு வசனம் நிறைய படிப்பினைகள் இருக்குது. சும்மா சிம்பிளா எழுதினா சரி. எப்படி இப்போ உதாரணமாக மறுமை நிச்சயமாக நிகழும், சரியா? மறுமையை ஆழமாக ஈமான் கொள்ள வேண்டும். காபிர்களுக்கு இடம்பெறக்கூடிய காபிர்களுக்கு அல்லாஹினால் வழங்கப்படுகின்ற தண்டனையை தடுக்கின்ற ஆற்றல் சக்தி எவருக்கும் இல்லை, எதற்கும் இல்லை. விளங்கினா? அதை நீங்க தெளிவாக எழுதலாம். இதில் காஃபிரின் அலைஹிஸ்ஸலாஹு தாஃபியா, இறைவனால காபிர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனையை தடுக்கின்ற சக்தி யாருக்கும் இல்லை, எவருக்கும் இல்லை, எதற்கும் இல்லைன்னு சொன்னா சரி. ஓகே. அதே போல பிரச்சார பணிகள்ல சரியா மிச்சம் நான் சும்மா சிம்பிளா சொல்லிட்டு போறேன். ஓகே. தாவா பணியில அல்லாஹ்வை அழைக்கின்ற பணியில ஈடுபடுகின்ற போது பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், சோதனைகள் என்று பல விதங்கள் வரும். ஓகே. அந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க பிரச்சாரம் செய்யறாங்க. அப்ப கேலி பண்ற இல்லையா, கிண்டல் செய்யறது, பரிகாசம் பண்றது ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஃபஸ்பிர், பொறுத்திருப்பீராக. எப்படியான பொறுமை? சபுரன் ஜமீலா, மிக அழகான முறையில நீங்க பொறுமையாக இருப்பீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே தாவாவின் போது, பிரச்சார பணியின் போது, எங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்களின் போது, சோதனைகளின் போது என்ன செய்யணும்? மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். அதே போல நரகத்தின் பயங்கரங்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த குர்ஆன் வசனங்களை சொல்றான். எந்த அளவு கண்டா, ஒரு ஃப்ரெண்ட், ஒரு நண்பன் தன்னுடைய நெருங்கிய இன்னொரு நண்பனை நேரடியாக கண்டாலும் அவனை சுகம் விசாரித்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த நரகத்தின் பயங்கரங்கள் அல்லது மறுமையின் பயங்கரங்கள் காணப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்றான். விளங்கினா அவளுக்கு? ரைட். அந்த மாதிரி நீங்கள் எழுதினா சரி. ஓகே. அது படிப்பினைகள் பொதுவாக 4 படிப்பினைகள் குறைந்தபட்சம் ஞாபகம் வச்சு கொண்டா போதும். ஓகே. அதே போல இலக்கிய நயம் உங்களுக்கு தெரியும், லேசான இலக்கிய நயம் எல்லாம் இருக்குது. ரைட். வாக்கி, தாஃபி ஒத்த வரிசை கொண்ட சொற்கள், ஜமீலா, பஈதா, கரீபா ஒத்த வரிசை கொண்ட சொற்கள், எல்லாம் ஒத்த வரிசை கொண்ட சொற்கள். அதே போல எதிர்கருத்து சொற்கள் இருக்குது. பஈதா, கரீபா. பஈதான தூரத்தில், கரீபான கருத்து அருகில். அதை எதிர்கருத்து சொல்லாக எடுக்கலாம். ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள், உதாரணமாக சஅல, சாயிலுன், லா இஸ்அல், இதெல்லாம் வந்து ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள். அதே போல சம அளவிலான சொற்களை கொண்ட வசனங்கள், உதாரணமாக ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா 3 வசனங்கள் இருக்குது. இன்னஹும் யரவுனஹு பஈதா 3 வசனங்கள் இருக்குது. அதையும் நீங்க எழுதலாம். ரைட். அதே மாதிரி நீங்க பாருங்க, மலாய்க்காண்டு பொதுவாக வந்துட்டு ரூஹ் என்று குறிப்பாக சொல்றேன். இப்ப மலாய்க்காண்டா மலக்குமார்கள் என்று வரக்குள்ள அதுல எல்லா மலக்குமார்களும் வரும். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்படத்தான். ஆனால் மலக்குமார்கள் என்று சொல்லிட்டு குறிப்பாக ரூஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அவங்க தனியா சொல்லிக்கிற. எனவே இது ஒரு மரபு, அரபு மொழியில ஒரு மரபு. என்ன? பொதுவான ஒன்றை குறிப்பிட்டு விட்டு குறிப்பான ஒன்றை குறிப்பிடுகின்ற மரபு. பொதுவாக சொல்லிட்டு குறிப்பாக சொல்றது. அப்ப அதையும் உங்களுக்கு ஒரு இலக்கிய நயமாக எழுதலாம். பாருங்க, முதலாவது பாயிண்ட் ஆயிட்டான். பொதுவான ஒன்றை குறிப்பிட்டு விட்டு குறிப்பான ஒன்றை குறிப்பிடுகின்ற மரபு இங்கு கையாளப்பட்டுள்ளது. அதாவது 4ஆம் வசனத்தில் மலக்குமார்கள் என பொதுவாக குறிப்பிட்டு விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பாக கூறியுள்ளார். சரியா? அதே போல நீங்க பாருங்க, வாக்கி, தாஃபி, மஆரிஜ், அல்ஃபஸனா இதெல்லாம் வந்து எப்படி முடிஞ்சிருக்குது? வல்லின ஓசையில தான் முடிஞ்சிருக்குது. விளங்கினா? வல்லின ஓசையில வாக்கி, தாஃபி, மஆரிஜ், அல்ஃபஸனா வல்லின ஓசையில. ரைட். அப்ப சொல்கின்ற காட்சி என்ன? மறுமை காட்சி. ஓகே. அப்ப அந்த காட்சிக்கு ஏற்ப இங்க சொல்லாட்சி பயன்படுத்தப்பட்டிருக்குது. விளங்கினா? மறுமை காட்சிக்கு ஏற்ப
இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வசனங்கள் வந்து வல்லின ஓசையில காணப்படுகின்றமையினால பொருத்தம் கருத்துக்கமைய சொல்லாட்சி இடம்பெற்றுள்ளதையும் எங்களுக்கு அவதானிக்கலாம். ரைட், ஓகே. வேற அவ்வளோதான். பொதுவாக நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம், சரியா? ஏன்னா அடுத்த சொற்சுருக்கம் கருத்து செறிவு என்பதையும் நீங்க அங்க எழுதலாம். ரைட். அதே நேரம் இந்த சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள் என்று வரக்கொள்ள நிறைய சட்டங்கள் இருக்குது. உதாரணமாக இக்லாப், தன்வீனுக்கு பின்னால பா வந்தால் அந்த தன்வீனை எப்படி மாற்றணும், என்ன எழுத்தாக மாற்றணும் சொல்லுங்க பார்க்க. தன்வீனை இக்லாபுடைய சட்டத்துல தன்வீனுக்கு பின்னால பா வந்தா தன்வீனை எந்த எழுத்தாக மாற்றி ஓதுறது நாங்க? மீமாக. ரைட், மீமாக மாற்றி ராகம் எடுத்து ஓதணும். அப்போ இக்லாப். அதே போல இத்காம் பில் குன்னா பிஅதாபி வாகி. ரைட், ராவ மெல்லினமாக ஓதுறது. லில் காஃபிரீன அங்க மட்டுமல்ல மஆரிஜ். ரைட், ரா கஸ்ரா வந்தால் மெல்லினமாக நாங்க ஓதணும். ஓகே. அதே போல சில சட்டங்கள் இருக்குதுங்கன்னா இஹ்பாவுடைய சட்டம் இருக்குது, கல்கலாவுடைய சட்டம் இருக்குது, இல்ஹார் சஃபவியுடைய சட்டம் இருக்குது. விளங்கினா? ரைட். நூனுல் முசத்ததா சத்து செய்யப்பட்ட நூனை எப்படி ஓதணும் என்பது சம்பந்தமாக சட்டம் இருக்குது, இல்ஹாருடைய சட்டம் இருக்குது. இவ்வாறு பல சட்டங்கள் காணப்படுகின்றன. ரைட், ஓகே. நான் கொஞ்சம் வேகமாக சொன்னேன், இல்லாட்டி வேற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் தார இல்லையா, தஜ்வீத் சட்டங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் பார்த்து பார்த்து தேடி தேடி சொல்வீங்க. இன்றைக்கு நானே இலக்கியம் சொல்லி, நானே தஜ்வீத் சட்டங்களை சொல்லி, நானே படிப்பினங்களை சொல்லி முடிக்கிறேன். ஏண்டா டைம் போதா என்றபடியால். ஹைர், இந்த சூரத்துல் மஆரிஜ் விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. எதுவும் டவுட் இருக்குதா? நீங்க எதுக்கும் திருப்ப ஒரு முறை பாருங்க, நீங்க செல்ஃபா பாருங்க. படிக்கிற நேரம் உங்களுக்கு டவுட் வந்தா கட்டாயமா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க, சரியா? நான் வகுப்பு ஆரம்பிச்ச உடனே சொன்ன சில விஷயங்கள், அறிவுரைகளை சொன்னேன். முடியுமாக இருந்தா பின்பற்றி பார்க்க பாருங்க, செயற்படுத்த பாருங்க, சரியா? பாடமாக்குங்க. ரைட், படிங்க, அழகான முறையில் ஓதுங்க, தொழுகையில் ஓதுங்க, திரும்ப திரும்ப ஓதுங்க. காலப்போக்கில் உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஹைர், ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இன்னொரு பாடத்தூடாக நாங்கள் உங்களை சந்திப்போம். நாங்கள் துஆவோடு இந்த வகுப்பை நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.